அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு 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 மனசு நம்ம போயிட்டுருக்கோம், எங்கேயா போயிட்டுருக்கோம். அப்போ ஏதோ ஒருத்தர் நம்ம வந்து வழியில் ஒருத்தர் வராரு, அவர் குறுக்க வந்துட்டாரா, அவரை போய் நீங்கள் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு கற்பனை வரும். கற்பனை பண்ண உடனே அவர் நம்மளை அடிக்கிற மாதிரி ஒரு கற்பனை உனக்கு வரணும். அப்போ நமக்கு தெரியும், அவரை அடித்தா அவர் நம்மளை அடிப்பார், அல்லது அவரே நாம் ஒரு தப்பு பண்ணுறோம், தப்பு பண்ணால் அவர் அடிப்பார். அப்போ அடிக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணணும். அதனால் ஒன்றும் குறைஞ்சி போகாது. அதனால் இவன் அடிக்கிற மாதிரி நான் கற்பனை பண்ணுறதா, மற்றவங்க நம்மளை அடிச்சிடக்கூடாது, நாம் மற்றவங்கள அடிக்கலாம், ஆனால் மற்றவங்க நம்மளை அடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருப்பாங்க. அதாவது அடி வாங்குறது தப்பு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்க நம்மளை அடிப்பாங்க அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளே ஓடணும். ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா உடனே நம்மளை அடிப்பாங்க அப்படின்னுங்கிற கற்பனையும் வரணும். நீங்கள் வந்து திருடுற மாதிரி கற்பனை பண்ணுங்கள். ஒருத்தர் வழியில் போயிட்டுருக்காரு, அவருடைய கையில் இருக்கிற பணப்பையை பிடிக்கிட்டு ஓடுறீங்க. அப்போ ஓடுற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணும்போது அடுத்த கற்பனை வரணும். ஓடுனா என்ன நடக்கும், மக்கள் பிடிச்சி அடிப்பாங்க. உங்களை பிடிச்சி அடிக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து அந்த 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 மாதிரியான கற்பனைகள்லேருந்து விடுபட முடியும். இப்போ பாதுகாப்பாக நான் ஓடிட்டேன், ஒருத்தருடைய பணப்பையை பிடிங்கிட்டு நான் பாதுகாப்பாக ஓடிட்ட மாதிரி கற்பனை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து அந்த கற்பனை வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதில் ஒரு பாதுகாப்பு இருக்குது. அதனால் தொடர்ந்து அது போன்ற கற்பனை வரும். நீங்கள் ஒருத்தருடைய பணப்பையை பிடிங்கிட்டு ஓடுறீங்க, உடனே என்ன ஆகும் அப்படின்னா யாரோ மக்கள்லாம் சேர்ந்து உங்களை பிடிச்சி அடிக்கிறாங்க. இது போன்ற கற்பனை உங்களுக்கு மனசில் வரணும். ஒருத்தர் திட்டுறீங்க, கோவப்பட்டு நீங்கள் வண்டியில் போய்ட்டுறீங்க, ஒருத்தர் குறுக்க வர்றாரு, அவரை வந்து திட்டுற மாதிரி உங்களுக்கு கற்பனை மனசுக்குள்ளே வருது, வெளியில் திட்டலை. அப்படி திட்டுற மாதிரி கற்பனை வரும்போது உடனே அவர் வந்து இறங்கி வந்து உங்களை அடிக்கிற மாதிரி கற்பனை உங்களுக்கு வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மனசுக்குள்ளே கூட மற்றவங்கள திட்ட மாட்டீங்க. நான் என்ன ஒருத்தர் அடிக்கிற மாதிரி நான் எப்படி கற்பனை பண்ணுறது? நீ தப்பு பண்ணால் யார் வேணாலும் அடிப்பாங்க, இன்னொருத்தர் தப்பு பண்ணால் நீயும் அடிக்கிற மாதிரி கற்பனை பண்ணுவோம். யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்க, உடனே நீ வந்து மனசுக்குள்ளே கற்பனை பண்ண அவங்கள அடிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி மனதுக்கு நம்ம ஒரு மனதின் இயல்பான செயல்பாட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனசு இப்படி தான் செயல்படும். என்ன ஒருத்தர் அடிப்பாரா அப்படிங்கிற ஈகோவில் அப்படிப்பட்ட சிந்தனையை வரவிடாமல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு சிந்தனை வரவே கூடாது. நம்மளை ஒருத்தர் அடிக்கிற மாதிரி நாம் கற்பனை பண்ணுறதா, ஆஃப்டரால் அவன் போய் நம்மளை அடிக்கிறதா அப்படின்ட்டு அந்த மாதிரியான கற்பனைகள் வருவதை தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது இயற்கையானது. நீங்கள் ஒருத்தர் அடித்தா உங்கள் மேலே தப்பு இருந்தால் மற்றவங்க அடிப்பாங்க அப்படிங்கிற. உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து சாதி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஒரு உயர்ந்த சாதிக்காரன் ஒரு தன்னை விட தாழ்ந்த சாதிக்காரங்களை அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அடித்தா அவங்க அடிக்கக்கூடாது, தாழ்ந்த சாதிக்காரன் நம்மளை அடிச்சிடக்கூடாது அப்படின்னு உயர்ந்த சாதிக்காரன் நினைப்பான். இந்த அடிச்சிடவே நாம் அடிக்கணும், அவங்க அடிச்சிடக்கூடாது. இது மனசுக்குள்ளேயே நடக்கும். ஏதாவது ஒரு தாழ்ந்த சாதிக்காரனை பார்க்குறான், தாழ்த்தப்பட்ட சாதிக்காரனை பார்க்குறான், உடனே இவன் என்ன பண்ணுவான், அடிக்கிற மாதிரி இவனுக்கு மனசில் கற்பனை. உடனே அவங்க அடிக்க வர்ற மாதிரி கற்பனை பண்ணும்போது அது தடுக்கிற மாதிரி கற்பனைலாம் வரும். இவன் தப்பு பண்ணியிருக்கா, தப்பு பண்ணால் அவங்க அடிக்க தான் செய்வாங்க. அப்போ அது நீ தடுக்கிற மாதிரி மனசுக்குள்ளே கற்பனை வரவே கூடாது. அது நீ அடி வாங்குற மாதிரி கற்பனை பண்ணு. நீ தப்பு பண்ணால் மற்றவங்க அடிக்க தான் செய்வாங்க, திருப்பி அடிக்கிற மாதிரி கற்பனை பண்ணாத. மனசுக்குள்ளே கூட நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க, மனசுக்குள்ளே கூட நமக்கு ஒரு தப்பு வரும். நிறைய இடங்களில் போகிற வர இடங்களில் ஏதாவது ஒரு பொண்ணு இருப்பாங்க, அந்த பொண்ணு அழகாக இருக்காங்க, டக்குன்னு அவங்க கையை பிடிக்கிற மாதிரி உனக்கு கற்பனை வரலாம். கையை பிடிச்சா என்ன நடக்கும், அடுத்த ஒரு கற்பனை உனக்கு வரணும். எல்லோரும் சேர்ந்து ஒன்று அடிக்கிற மாதிரி, அந்த பொண்ணு கத்துற மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஒன்று அடிக்கிற மாதிரி உனக்கு ஒரு கற்பனை வரணும். நீ தப்பு பண்ணால் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது உன் மனசுக்குள்ளே தெரியணும். அதே நேரத்தில் வேறு யாராவது ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை கையை பிடிச்சி எடுக்கிறான் அப்படின்னா, அவள் கத்துறான்னா நீ போய் அந்த பையனை அடிக்கிற மாதிரி கற்பனை பண்ணு. இப்படி கற்பனையிலே வந்து ஒரு வாழ்க்கை நமக்கு தெரியணும். என்ன பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு தெரியணும். இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுனா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம மனசுக்கே தெரியணும், நம்மளுக்கே தெரியணும். உனக்கே தெரிய வேண்டாம்ப்பா, இதெல்லாம் பண்ணால் தப்புன்னு உனக்கே தெரிய வேண்டாமான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதுதான் அது. அதனால் நம்ம எந்த தப்பு பண்ணாலும் அதற்கான தப்பு பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணாலே அதற்கான தண்டனை நம்ம மனசில் கிடச்சிரும். என்ன தண்டனை கிடச்சிரும் அப்படிங்கிறது நம்ம மனசுலேயே தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம தப்பு பண்ண மாட்டோம், வெளியில் தப்பு பண்ண மாட்டோம்.